ஹாய் தொழிலா இன்றைக்கி எல்லோரும் சொல்லக்கூடிய மிட்டை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். இப்படி தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, நான் ரொம்ப திக்னஸ்ஸாக அடுப்பில் வச்சு கிண்டி வந்து நான் சில்வர் பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சனால வந்து எனக்கு ஃபைனலாக இப்படி தான் கிடச்சிச்சு. ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்களே, என்னடா முட்டை மிட்டாய் சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சேன். நான் வந்து ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் பாலுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப கொதிச்சு அது வந்து பால்கோவா ஒரு பக்குவத்தில் வர அளவுக்குலாம் நான் காய்ச்சல. நான் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சியில் வந்து போட்டு அரைச்சோன்னே கொஞ்சம் நல்லா பால்கோவா மாதிரி சைஸில் வந்துடுச்சு. ஸோ வந்து நான் ஒரு 100 கிராம் முந்திரி வந்து ஊற வச்சு அதையுமே வந்து நான் ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி சரி கலந்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றிக்கிட்டேன். எல்லாருமே மில்க் மேட் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து முந்திரி பருப்பே எடுத்துக்குவோம், கொஞ்சம் கொலன்னு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எடுத்தேன். ஒரு 6 ஏலக்காய், கொஞ்சம் லைட்டாக ஒரு பொட்டு கிராம்பு போட்டு பாருங்களேன், ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ 200 கிராம் ஜீனி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம அரைச்சி பவுடராக சேர்த்துக்கிட்டாச்சு. அதோட வந்து இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு 1/2 கிலோ வந்துச்சு எனக்கு கரெக்டாக. 4 முட்டை நான் சேர்த்துக்கிட்டேன். 4 முட்டையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி, ஏன்னா அதில் வந்து கூடு விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து தேடி எடுக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து தனியாக நான் பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 4 முட்டை ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பவும் போல் வந்து அடுப்பில் வச்சு கிண்டையில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் வந்து கிண்டுவாங்க. நான் கொஞ்சம் நல்லாவே கிண்டினனால அது ஒரு கேக்கு பக்குவத்திலே அந்த மாதிரி மாவு வந்து ரொம்ப ட்ரையாக அந்த பக்குவத்தில் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதோடய வந்து நான் ஊற்றி வந்து அடுப்பில் கொஞ்சம் குக்கரில் வந்து மண் போட்டு கொஞ்சம் அடுப்பில் தான் செஞ்சேன். அதாவது எல்லாருமே வந்து அவனில் ஓடிஜியில் செய்வாங்க. நான் வந்து அடுப்பில் தான் கொஞ்சம் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். ஆனால் ஃபைனலாக வந்து நல்லா டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் அதிகமாக போடவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. ஓகே, இதுதான் என்னையோட விலாகு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இன்ட்ரெஸ்டான விலாகு உங்களை தேடி வரும். மிட்டை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதனுடைய 1 கிலோ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா விற்கிறாங்க. அதுக்கு கொரியர் சார்ஜ்னு சொல்லிட்டு தனியாக வந்து பே பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் முட்டை மிட்டாயை பொறுத்த வரையுமே வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆதாயம் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டிலே நம்மளே வந்து சூடாகவே நம்மளே உடனே செஞ்சு நம்மளே கொடுத்துக்கலாம். இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு நம்மளே செய்கிறது சேஃபும் கூட, காசும் மிச்சம்.